திருவாரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த பாபு என்பவர் தொழில் போட்டி காரணமாக தஞ்சையில் நேற்று முன்தினம் கொலை செய்யப்பட்ட நிலையில் அவர் ஏற்கனவே தனது உயிருக்கு ஆபத்திருப்பதாக 6 மாதத்திற்கு முன்பு புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காத காவல் ஆய்வாளர் அகிலாண்டேஸ்வரி சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் நேசராஜன். விவரங்களை வழங்கலாம். ஆசினி, திருவாரூர் மாவட்டம் சோழநல்லூர் பகுதியை சேர்ந்தவர் பாபு. இவர் காரைக்கால் துறைமுகத்தில் போக்குவரத்து வாகன ஒப்பந்தக்காரராக இருந்து வருகிறார். இந்த நிலையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை தஞ்சை ராஜாமணி நகர் பகுதியில் உறவினர் ஒருவரது புதுமனை புகவிழா நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக பாபு தனது காரில் மகளுடன் வந்தபோது தஞ்சாவூர் அருகே ஞானம் நகர் பகுதியில் தஞ்சை நாகை தேசிய நெடுஞ்சாலையில் எதிரே மற்றொரு காரில் வந்த மர்ம நபர்கள் காரை வழிமறைத்து மகன் கண் முன்னே பாபுவை சரமாரியாக வெட்டி கொலை செய்தனர். அதனைத் தொடர்ந்து சொந்த ஊருக்கு கொண்டு வரப்பட்ட பாபுவின் உடல் அடக்கம் செய்யப்பட்ட நிலையில் பாபு கடந்த 6 மாதங்களுக்கு முன்பாக வைப்பூர் காவல் நிலையத்தில் தொழில் போட்டி காரணமாக தனது உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக தனக்கு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் எனவும் வைப்பூர் காவல் நிலையம், முதல்வரின் தனிப்பிரிவு, திருச்சி ஐஜி, டிஜிபி, மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உள்ளிட்டோருக்கு புகார் மனு அளித்துள்ளார் என்பது தெரிய வருகிறது. இந்த நிலையில் வைப்பூர் காவல் நிலையத்தில் உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக பாபு புகார் அளித்து 6 மாதங்கள் ஆகியும் அந்த புகார் மனு மீது உரிய நடவடிக்கை எடுக்காத வைப்பூர் காவல் நிலைய பொறுப்பு காவல் ஆய்வாளரும் திருவாரூர் தாலுகா காவல் நிலைய ஆய்வாளருமான அகிலாண்டேஸ்வரியை பணியிடை நீக்கம் செய்து தஞ்சை சரக டிஐஜி உத்தரவிட்டுள்ளார். ஆசினி, விவரங்களுக்கு நன்றி நேசராஜன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.